தமிழ்நாட்டோட அரசியல் பொருளாதாரம் ரெண்டுமே ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்குன்னு ஒரு கட்டுரை சொல்லுது. அது ஏன் அப்படி சொல்லுது? அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். 10,71,000 கோடி ரூபாய். கேட்டாலே தலை சுத்துது இல்லையா? இந்த கட்டுரைப்படி இதுதான் தமிழ்நாட்டோட தற்போதைய மொத்த கடன் சுமையா. இவ்ளோ பெரிய நம்பர் எப்படி வந்துச்சு? சரி, முதல்ல நாம பார்க்க போறது தமிழ்நாட்டோட இந்த கடன் சுமைக்கு என்ன காரணம்னு தான். இது எப்படி உருவாச்சு? இந்த கட்டுரை ஒரு குறிப்பிட்ட அரசியல் பாணிய கைகாட்டுது. அப்போ தமிழ்நாட்டோட இந்த கடன் சுமைக்கு உண்மையான காரணம் என்ன? இந்த கட்டுரையோட வாதப்படி பதில் ரொம்ப சிம்பிள்: இலவச அரசியல். இதோட மைய கருத்து என்னன்னா, அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் ஓட்டுகளை கவர இலவச திட்டங்களா அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டங்களுக்கு தேவையான பணத்தை கடனா வாங்கினதுதான் இப்போ இவ்ளோ பெரிய கடன் சுமைக்கு முக்கிய காரணம்னு சொல்லுது. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் பணப்பிரச்சனை மட்டும் இல்ல. இந்த கட்டுரை இதை எப்படி சித்தரிக்குதுன்னா, இந்த கடன் நம்மளோட அடுத்த தலைமுறையோட எதிர்காலத்தையே அடகு வைக்கிற ஒரு பெரிய பாரம்னு சொல்லுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம முன்னாடி 2 விதமான அரசியல் பாதைகள் இருக்குன்னு இந்த கட்டுரை சொல்லுது. ஒன்னு இலவசங்களை நம்பி போறது, இன்னொன்னு தற்சார்பை நோக்கி போறது. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு பக்கம் உடனடியா பலன் தர இலவசங்களோட கவர்ச்சி, இன்னொரு பக்கம் நீண்ட காலத்துல நம்மள வளர்க்குற தற்சார்பு பொருளாதாரம். இதுக்கு நடுவுல தான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளியே இருக்கு. இந்த கொள்கை மோதல்களை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க இந்த கட்டுரையில குறிப்பிடப்பட்டிருக்கிற சில முக்கிய அரசியல்வாதிகளை பத்தி பார்க்கலாம் வாங்க. அவங்களோட நிலைப்பாடு என்ன? உதாரணத்துக்கு, புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிற நடிகர் விஜய் பத்தி இந்த கட்டுரை சொல்லுது. இலவச மின்சாரம், பெண்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை மாதிரியான வாக்குறுதிகள் ஏற்கனவே இருக்கிற அதே இலவச அரசியல் பாதையோட தொடர்ச்சிதான்னு அது வாதிடுது. இதுக்கு நேர்மாறா இன்னொரு அரசியல்வாதியான சீமான இந்த கட்டுரை சித்தரிக்குது. அவரோட ஓயாத பிரச்சாரத்தை குறிக்க தொண்டை நனைக்கும் குருதிங்கிற மாதிரி உணர்ச்சி பூர்வமான ஒரு சொற்றொடரை இது பயன்படுத்துது. அப்போ அவர் முன்வைக்கிற அரசியல் என்ன? இந்த கட்டுரையோட பார்வையில சீமானோட அரசியல் ரொம்ப வித்தியாசமானது. அது பெரிய கம்பெனிகள் கிட்ட இருந்து நிதி வாங்காம மக்கள்கிட்ட இருந்து வர்ற சின்ன சின்ன நன்கொடைகளால இயங்குறதாவும் அதிகாரத்தை ஒரு சேவையா பாக்குறதாவும் சொல்லுது. அப்போ இந்த இலவச அரசியலுக்கு மாற்று என்ன? சீமான் முன்வைக்கிறதா இந்த கட்டுரை சொல்ற தற்சார்புங்கிற பாதை எப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த ஒரு மேற்கோள் அவர் முன்வைக்கிற மாற்று பொருளாதார கொள்கையோட மொத்த சாராம்சத்தையும் ஒரே வரியில விளக்கிடுது. இந்த தற்சார்பு பாதையில 3 முக்கியமான படிகள் இருக்கு. 1, விவசாயத்தை அரசாங்கமே எடுத்து நடத்துறது. 2, தரமான கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமா தர்றது. இது மூலமா தற்காலிக உதவிகளை விட்டுட்டு ஒரு நிரந்தரமான வாழ்வாதாரத்தை உருவாக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். கடைசியா இந்த கட்டுரை தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி ஒரு முக்கியமான தேர்வை வச்சு இந்த விவாதத்தை முடிக்குது. அது என்ன தேர்வு? இந்த கட்டுரையோட கடைசி எச்சரிக்கை இதுதாங்க: இலவசங்களுக்காக ஓட்டு போடுறது நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தை நாமளே விக்கிறதுக்கு சமம். இது ஒரு கடுமையான ஆனா நேரடியான வாதம். ஆக தமிழ்நாட்டின் முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான்: தற்காலிகமா கிடைக்கிற மகிழ்ச்சியா இல்ல நிரந்தரமா இருக்க போற வாழ்வாதாரமா? நம்ம எடுக்க போற முடிவுதான் நம்ம மாநிலத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுதுன்னு சொல்லி இந்த கட்டுரை நம்மள யோசிக்க வைக்குது.